இருக்கு. நேத்திக்கு நீயும் எங்க அப்புறம் பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். முதல்ல இருந்தே கேட்டியா? அது அது வந்து உங்ககிட்ட உண்மை சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏன் என்கிட்ட நீ கல்யாணம் ஆகலைன்னு சொன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன்னு பயமா? ஐயோ, என்னையா அதுக்குள்ளே கை கழுவுற? இல்ல, இன்னும் இருந்தேன்னா நீ ஏதாவது நோண்டிட்டே இருப்ப. நான் வரேன். யோ, சரியாவே சாப்பிடாம போற. மத்தியானம் உனக்கு என்ன பிடிக்கணும் சொல்லு, நல்ல ருசியா சமைச்சு வைக்கிறேன். எதையாவது பண்ணு, ஆனா நான் சாப்பிடும் போது நீ பேசாம இருக்கணும். சரியான பயந்தாங்கொள்ளி. கிராமமா இருந்தாலும் இந்த ஊரை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. இந்தாப்பா, இந்த ஊருக்கு புதுசா சுப்பிரமணியன் ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் வீடு தெரியுமா உனக்கு? யாரு? நம்ம மாட்டு வைத்தியர் தானே? வாங்க காட்டுறேன். சுப்பிரமணி, வாங்க அத்தை. என்ன திடீர்னு? அதை ஏன்பா கேக்குற? வீட்டுல இவ தொந்தரவு என்னால தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் என் மாமனை பாக்கணும் மாமனை பாக்கணும்னு என் உயிரை எடுத்துட்டா. எம்மாடி, உன் மாமனை நல்லா பாத்துக்கம்மா. என்ன உஷா இது? சரியத்த, நீங்க வீட்டுல இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாப்பா, வீட்டை காட்டு. சீக்கிரம் வந்துறியா? போமா. அமுக்கடா அமுக்கடா, நல்ல அமுக்கடா. ஏண்டா இது கையா என்ன? உன் உடம்பு பழத்தையெல்லாம் என் கை மேல காட்டுறது. அவனை பாருடா, பூமாரி எப்படி அமுக்குற. அமுக்குடா, தொழில சுத்தம் வேணும்டா. அப்பா அப்பா, ஏய் சின்னத்தர, நீ எப்படா வந்த? இப்பதான்பா. அடே அடே, இந்த ஊருக்கே நான் தலைவன்டா. கடல் மாதிரி வீடு, ஊரெல்லாம் எனக்கு சொத்து. அத்தனைக்கு நீ ஒருத்தன் தாண்டா வாரிசு. இதையெல்லாம் அனுபவிக்காம பட்டாளத்துல சேர்ந்துகிட்டு காடு மேடுன்னு சுத்துறத நினைக்கும் போதுதாண்டா எனக்கு வருத்தமா இருக்குது. அப்பா, நீங்க தலைவரா இருந்து இந்த ஊருக்கு சேவை செய்றீங்க. நான் பட்டாளத்துல சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யறேன். அடாடா தலைவரையா, மொத்தத்துல நம்ம பரம்பரையே நாட்டுக்கு தியாகம் பண்ற பரம்பரை ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போது அப்படியே என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது தலைவரையா. எனக்கு இங்க அடிக்குது. அமுக்கு அமுக்குடா. டேய் சின்னத்தர, போய் துணி மாத்திக்கிட்டு குளி, நான் வாரேன். போப்பா. என்ன உஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல ரொம்ப போர் அடிச்சுது, அதான் சுத்தி பார்க்கலாமேன்னு வந்தேன். ஆமா, இது பெரிய மைசூர் பிருந்தாவனம். இந்த வெயில்ல சுத்தி பார்க்க வந்துட்டேன் இல்ல? சரி, நீ போ, நான் வந்துடுறேன். சரி, தள்ளுங்க. போ. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஒழுங்கா போறதுக்கு என்ன இதெல்லாம்? ஆமா, நான் மட்டும் விழலையா? எனக்கு சேராவில்லையா? இன்னும் பெருசா அழுத்துக்கிறீங்களே. கீழே விழுந்தா என்னமா? மெட்ராஸ்ல இந்த மாதிரி விழ முடியுமா? வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கிறேன். சரி, இப்படியே போக கூடாது. யாராச்சும் மட்டும் தப்பா நினைப்பாங்க. அங்க ஒரு குளம் இருக்கு, குளிச்சுட்டு போவோம். எந்திரி. வர வர உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போ. நில்லு நில்லு. இதான் ஊர் குளம். நீ அப்படி குளி, நான் இந்த பக்கமா குளிக்கிறேன். மச மசா நிக்காத, சீக்கிரம் யாரையும் குளி. என்ன குளிக்கலையா? டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வா. உடல் தள்ளாடுது, கைப்பட்டவுடன் தான் மனம் போராடுது, விரல் தொட்டவுடன் தான் கொண்டாடி கொண்டாடி மனசோ திண்டாடி திண்டாடி, கொண்டாடி கொண்டாடி மனசோ திண்டாடி திண்டாடி, உன்னேனி செம்மேனி பொன்னேனி தானே தள்ளாடுது, கைப்பட்டவுடன் தான் மனம் போராடுது, விரல் தொட்டவுடன் தான்.
தாமரை தள்ளாடுதே தாங்காமலே என்னை நீ சூடாகுதே அம்மம்மா என் உள்ள மலை பாயுதே அச்சச்சோ ஆசைகள் அலை மோதுதே சொல்லாமல் கொள்ளாமல் நாம் செய்யும் லீலைகள் உடல் தள்ளாடுது கைப்பட்டவுடன் தான் மனம் போராடுது விரல் தொட்டவுடன் தான் இன்பத்திலே நானும் எண்ணப்படி மஞ்சத்திலே ஆடும் பருவக்கொடி அம்மம்மா அங்கங்கள் இனி வாட்டுதே அச்சச்சோ எண்ணங்கள் பறந்தோடுதே இரவென்றும் பகலென்றும் இனி ஏதும் நமக்கில்லை தள்ளாடுது கைப்பட்டவுடன் தான் மனம் போராடுது விரல் தொட்டவுடன் தான் கொண்டாடி கொண்டாடி மனசோ திண்டாடி திண்டாடி கொண்டாடி கொண்டாடி மனசோத்து திண்டாடி திண்டாடி உண்மேனி செம்மேனி பொன்மேனி தானே தள்ளாடுது கைப்பட்டவுடன் தான் மனம் போராடுது விரல் தொட்டவுடன் தான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னையா என் பையனை பாத்தியா வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட இவனா ஆப்பிரிக்காலே வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ அது கூட வெளிநாடுதாயா ஒத்துக்க மாட்டியா இந்த நக்கல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு. இவனை பார்த்து இங்கிலீஷ்ல 4 கேள்வி கேட்டால்னா இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயா புசு புசுன்னு சொல்லுவா, நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னையா நான் கேட்ட கேள்வியா மறுபடியும் கேக்குறான். ஐயோ என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கேன். இத பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு. எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். வாடா மகனே, உனக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சற வாங்கன்னு. ஆமா, இவர்தான் மாப்பிள்ளை. வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு எல்லாம் கேட்கணும்னா கேளு. ஹாய். ஹை ஹை மாடு ஓட்டாத. உன்னை பத்தி கௌரவமா சொல்லியிருக்கேன், ஒழுங்கா நடந்துக்க. How are you? ஆல் ரைட். ஐயோ தண்ணி காட்றா. You like me? எஸ். மேஜிட்டாயா. யோ, உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிரும். கரெக்டா அடிக்கிறான். உனக்கு ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask. வரதட்சணை? என்னடா முழிக்கிற? சீக்கிரமா நோன்றா. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ என்ற பையன் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன், அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். யோ, உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணு நீ சொல்லிடு. கேட்டுக்க கேட்டுக்குமா. Are you graduate? நோ. You bloody cheat. எஸ். சுத்தம். Please come. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோவிந்த கோவிந்த. யோ தரகற, என்னையா அது? படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு 3 மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா, உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடா கூடமா போய்கிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கஞ்சி அப்படியே ஓடிடுவான். இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா, என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்க்கா. உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். காலில் வந்து மன்னிப்பு கலியா. செருப்பு தொட்டு கும்பிட்டு மன்னிச்சுங்க. யோ 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 2 நிமிஷம் ஓடிடுறேன். அட பாவி, பாதியில விட்டு ஓடி போறான். என்றா தூங்கிட்டியாக்க? கால் எடுத்து போடு.
முடிஞ்சு போச்சு எல்லாம் எந்திரா போலாம். அப்ப கல்யாணம் கல்யாணமா தவுளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க அடிப்பாடுங்க வந்து வாடா. Stupid fellows. என்னம்மா கூப்பிட்டீங்களா? போயா வெளியே. சரிடா புண்ணாக்கு. வாங்க தம்பி. அடி சின்ன பொண்ணு. என்னம்மா வைத்தியரையா வந்திருக்காரு, அவருக்கு சாப்பாடு போடு. இருங்க இருங்க. அடா 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 அடா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த புடவையில நெசமாவே நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு சிகப்பு நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பாருங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. போங்க போங்க தம்பி, எனக்கு வெக்கமா இருக்கு. அவரும் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கும் இந்த சிவப்பு நிறம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க சாப்பிடுங்க, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். யோ, கைய கண்டு சீக்கிரமா வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீயும் ஒரு ரசிப்பு தன்மையும் வா வா. உனக்கு ஏன் பொறாம? இந்த பொம்பளைங்களே எப்பவும் இப்படித்தான், மத்தவங்களை ஒத்திய பேசினா பொறுக்க மாட்டாளுங்க. யோ, அங்கனே முணுமுணுப்பு, சீக்கிரமா வாயா. வா வா, வந்து உட்காரு. என்னமோ ரொம்ப சலிச்சுக்கிறிய. பின் என்னையா, ரசிக்கிறதுக்கு ஒரு வயசு வரம்பு வேணாம்? என்னத்த வயசு வரம்பு? சாம்பார ஊத்து. ஆமா, என்ன இது இவ்வளவு பெரிய வாழையில போட்டு வடை, பாயாசம், 4 வகை பொரியல், ஒரே விருந்து மயமா தடபடலா இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அப்படியா? என்ன உனக்கு பிறந்த நாளா? அதெல்லாம் இல்ல, அதை விட ரொம்ப சந்தோஷமான நாள். நான் விரும்புறது ஒண்ணு இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது. சரி, அதுக்கே அப்படி நெளிகிற? கொஞ்சம் தள்ளி உட்காரு போ. ஐயோ, நான் ஏன் சொல்றேன்னா, பஞ்சம் நெருப்பம் பக்கத்துல இருந்தா பத்திக்கும் சொல்லுவாங்க, அதனாலதான். பத்தட்டுமே, அதுக்காகத்தானே நான் இப்படி நெருங்கி உட்கார்றேன். அதான் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இந்த பஞ்சு அவ்வளவு சீக்கிரத்துல பத்தாது. ஏ, இது சாதாரண பஞ்சு இல்ல, விவரம் தெரிஞ்ச ஈரமான பஞ்சு. கிட்ட வந்தா நெருப்பு தான் அணைஞ்சிடும், தெரிஞ்சுக்க. சும்மா சொல்லக்கூடாது, நீ அறிவு கொழுந்தியா? அது பிறக்கும் போதே கூட வந்தது, எல்லாருக்கும் இப்படி வராது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்ன மாதிரி. சரி சரி, சும்மா அழட்டிக்காத. வடை வைக்கட்டுமா? அதான் இருக்குத, நீ தள்ளி உட்கார், அது போதும். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? கடுகு போட்டா படப்படன்னு பொரிஞ்சிடும் போல இருக்க. கொஞ்சம் இதுவாத்தான் இர. டோன்ட் டச் மீ. அப்படின்னா சாம்பார் ஊத்துன்னு அர்த்தம். அப்படியா? ஊத்துறேன். சரி, நீதான் அறிவு கொழுந்தாச்சே, நான் உன்னை கேக்குறேன், தெரிஞ்சா பதில் சொல்லு பாப்போம். என்னது? காதல்னு சொல்றாங்களே, அத பத்தி நீ என்னையா நினைக்கிற? என்ன இன்னைக்கு டாபிக் வேற மாதிரியா போகுது? ஒரு வயசு பையன்கிட்ட இப்படி கேக்குறது தப்பு, இதை இதோட விட்டுடு. இதுல என்னையா தப்பு? ஒரு அழகான பொண்ணு, ஒரு அசிங்கமான வாலிபனை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீ என்னையா பண்ணுவ? சீச்சி, தப்பு தப்பு. நீ சொன்னது அசிங்கமான வாலிபன், அதனால அது எனக்கு பொருந்தாது. சரி, இப்படி வா. என்ன மாதிரி ரொம்ப அழகான ஒரு கன்னி பொண்ணு. நிறுத்து நிறுத்து. உன்னை கன்னி பொண்ணுன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா கூடவே ரொம்ப அழகானு சொல்றியே, அது என்னால ஒத்துக்கவே முடியாது. அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. என் தலை எழுத்து. சரி, என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அழகான இல்ல இல்ல, வெறுமனே கன்னி பொண்ணுன்னு சொல்லு, அதான் உனக்கு பொருந்தும். ஐயோ, விஷயத்துக்கு வா, டைம் ஆகுதுல்ல. என்ன மாதிரி ஒரு கன்னி பொண்ணு, ஒன்ன மாதிரி ஒன்ன மாதிரி ஒன்ன மாதிரி. ஏன் ஒரு அழகான வாலிபனை பார்த்து வாய் வர மாட்டேங்குதா? நான் சொல்லு. காதலிக்கிறேன்னு சொன்னா? இல்ல இல்ல, நான் சொன்ன மாதிரி சொல்லு. ஒன்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனை பார்த்து நான் காதலிக்கிறேன்னு சொன்னா நீ என்னையா பண்ணுவ? செருப்புலயே அடிப்ப. ஐயோ, என்னம்மா இது? நான் வேற யாரையும் சொன்னா உன் கண்ணியா கலங்குது? இல்ல, அந்த கன்னி பொண்ணு நான் தான். அந்த அழகான வாலிப நீதாயா? நானே, ராதா, கோகிலா, மீனா, கண்ணகி எல்லாரும்